என்னம்மா டாக்டர் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு? அண்ணே, அந்த லட்சுமி டாக்டருக்கு பணத்தை கொடுத்து அப்படி சொல்ல வச்சிருப்பா. தபார், இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும், சொல்லிட்டேன். மனுஷியா இவ? கட்டி பிடிச்ச அளவு தெரிஞ்சிருமா? எருமை. அதுக்கு இன்ச்சு டேப்பை வச்சு அளந்து பார்க்கணும். நான் இன்ச்சு டேப் வச்சு தாங்க அளந்தேன். மாப்பிள்ள தூக்கம் வருது. சரி விடு, ஆட்டத்தை கலைச்சிருவோம். என்ன பாப்பா? அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வரல. அது வரைக்கும் விளையாடுவோம். கொடி, நீ மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டு தான் வரேன். அது வரும்போது வரட்டும்டா. அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கொடு. தெரு அக்கா நிலைமைய புரிஞ்சுக்கோடா. நைட் ஆனா அந்த பேய் என்ன பாடா படுத்துதுடா. கொடிஸ்வரி, அது பேய் இல்ல, நோய். அதுக்கு தான் டாக்டர் உனக்கு மாத்திரை கொடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது பேயா இல்ல நோயான்னு தெரிஞ்சிடும். ஏய், என்னடி வாய் பார்த்துட்டு இருக்க? அடிக்கடி விளையாடலாம். நான் விளையாடுறேன் ஃபர்ஸ்ட். போதுண்டா போதுண்டா. அது நீங்க விளையாடிட்டு இருங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அப்பா, எப்படி போகுது? ஏய், என்ன நீயே ஆடிட்டு இருக்க? குடு, நான் விளையாடுறேன். போட்டேன், நீ விளையாடு, நான் வந்துடுறேன். இப்ப எப்படி விளையாடுறேன் பாருங்க. நீங்க விளையாடுங்க, வரேன். பைரவா, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. வேண்டாம், போதும். ஐயோ, உங்க ஃப்ரெண்ட் இந்த மாத்திரையை சாப்பிட்டா எனக்கு நல்ல தூக்கம் வரும்னு சொன்னாரே, இப்படி. என்னடா இவரு? ஐயோ, ஏய், என்ன எல்லாரும் தூங்குறீங்க? எந்திரிங்க, எந்திரடா. இனியா, எந்திரி. என்னடி தூங்குற? என்னங்க, என்ன தூக்க வேண்டிய கிடக்கு? உங்களை தூங்காதீங்கன்னு சொன்னடா இல்லையா? ஹலோ, உங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 41 தடவை நடந்திருக்கேன். கோடீஸ்வரி, இதுதான் ட்ரீட்மெண்ட். இப்ப நீ டயர்ட் ஆயிட்டல, இனி எப்படி தூங்குற பாரு. சூப்பரா தூங்குவ. பாப்போம்.
நான் தூங்குற வரைக்கும் நீங்க யாருமே தூங்க கூடாது. விளையாடுங்க. அம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. நானும் தூங்க மாட்டேன், உங்களையும் தூங்க விட மாட்டேன். அடியே லூசு லூசு, நான் தூங்குனா என்ன தயவு செஞ்சு தூங்க விட்டுருடி. தூங்குனாதானே? சரி பார்க்கலாம். குத்துவேன். கால்ஸ் அடுக்கு விளையாடலாம். யாரு ஃபர்ஸ்ட் விளையாடுறது? நீங்க விளையாடுங்க. நானா? ஆமா. சுவாரஸ்யமா ஆடுறீ. இப்ப நான். படா பயந்தே போயிட்டேன். திரு ஏய், என்ன எல்லாரும் தூங்குறீங்க? ஏ திரு, டேய் ஏங்க இனியா, ஏய் எல்லாரும் தூங்காதீங்க, என் கூட விளையாடுங்க. யோ எந்திரியா, விளையாடலாம். ஏய் ஏன் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு நான் கம்பெனி தர ஆடு. நீதான் ஆடு. ஆடு. இல்ல வேண்டாம். ஆடு. சரி. விடிகிற வரைக்கும் நாம விளையாடிக்கிட்டே இருப்போம். தேனு மாப்பிள்ள, 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏன் தேனு, நேத்து ஏதோ கோவத்துல மாப்பிள்ள அப்படி பேசிட்டு போயிட்டாரு. அத நீயும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசாம இருப்பியா? ஆம்பளைங்க ஏதோ கொஞ்சம் வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாம தாம விட்டு கொடுத்து போனோம். அத்தை, நான் அப்படிலாம் இல்ல அத்தை. வேணு, எனக்கு நீயும் வேணும், நம்ம குழந்தையும் வேணும். நேத்து நான் கொஞ்சம் கோவமா தான் பேசிட்டேன். குழந்தை மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். அதை புரிஞ்சுக்காம பேசிட்டேன்னு தான். சரி விடு, எதையும் மனசுல வச்சுக்காத. பரவாயில்ல விடுங்க. நானும் அன்னைக்கு சுருக்குன்னு மனசுல குத்துற மாதிரி பேசிருக்க கூடாது. இவ்வளவுதான், இவ்வளவேதான். இதுதான்மா புருஷன் பொண்டாட்டி சண்டைங்கிறது. மாப்பிள்ள, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். தலகனை இல்லாம நீங்க தேன்மொழி கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க பாருங்க, அந்த குணம் யாருக்கு வரும்? என் பொண்ண ஒரு நல்ல மனுஷன் கையில தான் புடிச்சு கொடுத்துருக்கேன். அத்தை, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தேன்மொழி என்ன எத்தனையோ தடவை அடிச்சிருக்கா, அதுக்கு கூட நான் கோவப்பட்டதில்ல. கோவத்துல இவர் அன்னைக்கு திட்டின மாதிரி நானும் கைய நீட்டிருவேன், அவ்வளவுதான். ஆமா அத்தை. அத்தை, இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம். நீங்க பயந்துடாதீங்க என்ன? சரிங்க மாப்பிள்ள. இன்னைக்கு தேனு செக்கப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. டாக்டர் அடுத்த வாரம் தானே நம்மள செக்கப்புக்கு வர சொன்னாங்க. இல்ல, அது வந்து ஏதோ வயிறு வலிக்குதுன்னு சொன்னா மாப்பிள்ள. அப்படியா? ஆமாங்க, கொஞ்சம் ஏதோ லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட முதல்லயே சொல்ல வேணாமா தேனு? சரி கிளம்பு, வா போலாம்.
நாங்க ரெடியா தான் இருக்கோம் மாப்ள. அப்ப வாங்க போலாம். இருமா, இப்ப எதுக்குமா செக்கப்புக்கு போணுங்கற? நல்லா யோசிச்சு பார்த்தேன் தேனு. டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போயிட்டு வந்த லட்சுமி குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நாம தெரிஞ்சுக்க வேணாமா? இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி? செக்கப்புக்குன்னு நாம கிளம்பி போய் அங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பாப்போம். ஆமாமா, இது எனக்கு தோணவே இல்ல. ஏ, நான் உன் அம்மாடி. சரி வா, உன் புருஷன் நம்ம எங்க காணோம்னு திரும்பி வந்துட போறாரு. அத என்ன 2 பேரும் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். தோ ஃபைல் எடுத்து வந்துறேன். இந்தம்மா, இந்தா வா வா போலாம். மெதுவா வா. மெதுவா போமா. என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்லம்மா, லேசா தேனுக்கு வயித்து வலியா, அதான் டாக்டர் கிட்ட போறோம். ஐயோ அக்கா, என்னாச்சுக்கா? ஐயோ பதறாத. நீ பதறத பார்த்தா நானே பயந்துருவேன் போல இருக்கு. லேசா வலி, அவ்வளவுதான். அக்கா இல்லக்கா. ஐயோ போது லக்ஷ்மி, நான் பாத்துக்கிறேன். அக்கா நான் வேணா உங்க கூட வரேனே. ஐயோ என்ன லட்சுமி, நீ எல்லாத்துக்கும் மேல இருக்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வலியெல்லாம் வர்றது சகஜம் தானே? அது அவளுக்கு தெரியாதா? தெரியும்க்கா, இருந்தாலும் நானும் உங்க கூட வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல. ஏமா, அதுக்கு தான் நான் போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். லட்சுமி, நீயும் வாயும் வயிறுமா இருக்க, ரெஸ்ட் எடுத்துக்கமா. சரிம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது வேணும்னா நான் உனக்கு ஃபோன் பண்றேன். என்ன? எல்லார் மேலயும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கா பாத்தியா? ஆமாமா, போங்க. ஏ தேனு, இங்க வா, வாடி. அவ பிரச்சனை உனக்கு இருக்குமோன்னு துடிக்கிறா. இவ பிரச்சனைக்கு நாம தான் காரணம்னு தெரியாத முண்டம். மா வா வா. குழந்தை நல்லா தான் இருக்குன்னு போய் சொல்லி கடைசியில இறந்துருச்சுன்னு சொன்னா எங்க மேல தப்பு வரும்? சித்ரா, அந்த வர. சித்ரா, சொல்லுங்கக்கா. வா என் கூட. தலை சீவிட்டு வரட்டுமா? அதெல்லாம் அப்புறம் சீவிக்கலாம். இப்பவே நீ அழகா தான் இருக்க. வா 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 வா. என்னக்கா? வா, எங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்றேங்கறல. வா. என்னக்கா இது? வா. என்னக்கா இதெல்லாம்? உனக்காக சர்ப்ரைஸ். இன்னைக்கு உன் பிறந்த நாள். மறந்துட்டியா? நீ மறந்தாலும் நாங்கெல்லாம் மறக்கல. வா, வந்து கேக் வெட்டு. வா. அம்மா, ஹேப்பி பர்த்டே மா. தேங்க்ஸ் டி தங்கம். வா. Happy birthday, Chitra. Thank you, uncle. Thanks a lot. Happy birthday. Thank you. கேக் கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Chitra. Happy birthday to you. கையில கொடுமா, கையில கொடு. Bless you. Thanks பா. இந்தாங்க. Many more happy returns of the day. Thanks.
சித்ரா அக்கா என்னோட பர்த்டே கிஃப்ட். எதுக்குக்கா இதெல்லாம்? வாங்கிக்க. நீதான் எங்களோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அதான் நீ எங்க போனாலும் இந்த நாளையும் என் கிஃப்டையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் இது. உங்களை போய் மறக்க முடியுமா அக்கா? நீங்க எப்பவும் என் மனசுல இருப்பீங்க. நான் உன் மனசுல எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல. ஆனா நீ 100 வருஷம் எந்த குறையும் இல்லாம இருக்கணும். ஏய், என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்லக்கா, மனசுக்குள்ள 100 வருஷம் கழிச்சு நாமெல்லாம் எப்படி இருப்போம்னு யோசிச்சு பார்த்தேன். என் பையனே அப்ப தாத்தாவா இருப்பான். உங்களுக்கு தலையெல்லாம் நரைச்சிடும். வாக்கிங் ஸ்டிக்கோட நடுங்கிக்கிட்டே நிப்பீங்க. அங்கிள் வீல் சேர்ல உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப இவருக்கு 160 வயசு இருக்கும். சந்தோஷ்க்கும் 135 வயசு. தலையெல்லாம் வழுக்க விழுந்து சொட்டையா இருப்பாரு. மாமா, சித்ரா சொன்ன மாதிரி யாருமே சாகாம வயசு மட்டும் ஏறிக்கிட்டே போனா என்ன ஆகும்? லைஃபே ரொம்ப போர் அடிச்சிடும். ஆமாமா, அதனாலதான் ஆண்டவன் சில பேருக்கு அல்பாயுசுன்னு தீர்மானிச்சுட்டான். சரி சித்ரா, நான் சமைக்கிறேன். நீ போய் தலையெல்லாம் சீவிட்டு வா, அப்புறம் சாப்பிடலாம். உனக்காக ஸ்பெஷல் ஸ்வீட் பண்ணிருக்கேன். ஓகேக்கா. தேங்க்ஸ் மாமா. அம்மா, என்னடா? இல்ல அடுத்த வருஷம் பிறந்த நாளை கொண்டாட முடியாதுல? ஏன்டா கொண்டாட முடியாது? நான் தான் இருக்க மாட்டேன். அம்மா பிறந்தனால நீ கொண்டாடு. நான் எப்பவும் உன் பக்கத்துலயே இருப்பேன்னு நினைச்சுக்கூடா. போம்மா, நீ சிரிச்சு சிரிச்சே சமாளிக்கிற. வருஷம் வருஷம் உன் பிறந்த நாளை கொண்டாடுறோமோ இல்லையோ, இந்த நாளை இனிமே மறக்க முடியாதபடி பண்ணிட்டு நீ. மாமா, ஏன் பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு இப்படி சோக வயலின் வாசிச்சா எப்படி மாமா? நான் உள்ள போய் தலை சீவிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள தாத்தா பேர 2 பேரும் கண்ணுல இருக்க தண்ணிய காலி பண்ணி வைங்க. ஓகே? தென்மொழி, டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாங்க. மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க. இது பொம்பளைங்க சமாச்சாரம். நாங்க போய் விசாரிச்சுட்டு வந்துடுறோம். வந்து சரி வாமா. டாக்டர். வாங்க உட்காருமா. அம்மாவோட வந்திருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட் வரலையா? அவர் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்க வயித்துல ஏதாவது பெயின் இருக்கா? அதெல்லாம் இல்ல டாக்டர். ஆனா வயித்துக்குள்ள 2 தடவை குழந்தை பிறண்டா. ஓ டாக்டர், இது பொதுவான விஷயம் தானே? எல்லா கேஸும் ஒரே மாதிரி கிடையாதுமா. பட் உங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் இது நல்ல விஷயம்தான். டாக்டர், நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கே. லக்ஷ்மி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? லட்சுமி குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? நோ 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 நோ. பாத்தியாமா, லட்சுமி குழந்தைக்கு பிரச்சனைன்னு டாக்டர் சொல்றாங்க. இல்லங்க, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். டாக்டர், அவளுக்கு இல்ல, அவ குழந்தைக்கு. 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால அவங்க டெலிவரி டேட் கூட சொல்ல முடியும். டாக்டர், எனக்கு அப்புறம் தானே அவளுக்கு குழந்தை பிறக்கும். ஏன் ரிப்போர்ட் பார்த்து சொல்ல முடியுமா? வேணா செக்அப் பண்ணி சொல்றீங்களா? நான் சொல்ல வந்த விஷயத்தை டைவர்ட் பண்றீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க டாக்டர். டாக்டர், அதுக்கு முன்னாடி ஏன் டெலிவரி டேட் சொல்லிடுங்களேன். எனக்கு முதல்ல குழந்தை பிறக்குமா இல்ல அவளுக்கு குழந்தை பிறக்குமா? லக்ஷ்மிக்கு தான். டாக்டர், விளையாடாதீங்க.
நான் தான் முதல்ல கன்சீவ் ஆனேன். நான் கூட கணக்கு போட்டு பார்த்துட்டேன். அவளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கன்சீவ் ஆயிருக்கேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? என்ன டாக்டர் இப்படி சாதாரணமா சொல்றீங்க? நான் இந்த ஊர் நாட்டாமியோட மூத்த மருமக. முதல்ல எனக்கு தானே குழந்தை பிறக்கணும். ஏன் புள்ள தானே முதல் வாரிசா இருக்கணும். அவ புள்ளைய ஏன் புள்ள அண்ணன் கூப்பிடணுமா? இது சரியா வராது டாக்டர். ஓகே, கூல் டவுன். ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? ஒரு நாள் 2 நாள் வித்தியாசம் தான் இருக்கும். லக்ஷ்மிக்கு முதல் நாள் குழந்தை பிறந்தா உங்களுக்கு அடுத்த நாள் பிறக்கலாம். சில சமயம் ஒரே நாள்ல கூட பிறக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வித்தியாசத்திலையும் பிறக்கலாம். டாக்டர், ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கூட அவ எனக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்க கூடாது.